1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதான் வாங்கிட்டு வந்தேன் நான். லாலிபாப் செய்யலாமா? இங்கே பாருங்கள், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் இனிமேல் ஷேப்பில் அழகாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் எடுத்துங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன். சின்ன சீரகம் தூள் சேர்த்துக்கிறேன். நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூனு. சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன். காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன். இதுதான் இதுக்கு கலர் கொடுக்கும். இதில் காரம் அதிகமாக இருக்காது. காஷ்மீர் மிளகாய் தூளில் கலருக்காக இங்கே சில்லி சவுஸ் எடுத்துக்கிறேன். நான் சில்லி சவுஸு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சோயா சவுஸு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சின்ன சீரகம், பெரிய சீரகம், கரம் மசாலா, மிளகு தூள், காஷ்மீர் சில்லி பவுடரு, சில்லி சவுஸு, சோயா சவுஸ் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அழகாக ஜெல்லில் கலந்துக்கலாம். அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாத அழகாக ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச கோழி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கோழி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு 1 மணி நேரம் ஆகிடுது. ஒரு முட்டை நம்ம போட்டுக்கலாம். வந்து சோள மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சோள மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அது வந்துக்கலாம். உப்பு பதம் பார்த்துங்க. நம்ம வந்து 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கிறது நல்லது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. காரம் உங்களுக்கு பார்த்துங்க. உரைக்கிட்ட எடுத்து இந்த பிறகு நம்ம ஒன்றா போட்டு எடுக்கணும். அனல் மிதமான சூட்டில் வேக வைக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு அனலை குறை கம்மி பண்ணிங்க. இது வரைக்கும் போதும். நல்லா முருகை வெந்துச்சு எடுத்துடலாம். இறக்கத்தையும் நம்மளை போட்டு வட்டலாம். நீங்கள் கம்மி பண்ணிங்க. அப்படி வெந்துடுது. எடுத்துடலாமா? சாப்பிட்டு வேகா தீப்பு அடி. எளிமையான முறையில் நம்ம சிக்கன் லாலிபாப் செஞ்சிட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வச்சு பாருங்கள். எல்லா மசாலும் ஒட்டி எல்லாம் நல்லா அழகாக மசாலாவில் ஊறி நம்ம அழகாக வறுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள். இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. தேங்க்யூ.